ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்குறோம். டிரைவிங் ஸ்கூல் போயிட்டாங்க, லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம ஓன் காரில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஓட்ட சொல்லணும். ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோடு கொடுக்காம மெயின் ரோடு கிரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆள் ஸ்ட்ரீட்லேயே போய் ஓரமாக நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்குறோம், ஓன் கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்காக 3 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள்ட்ட காரவே கொடுக்க செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளச் எது, பிரேக் எது, ஆக்சிலேட்டர் எது, ஏபிசி அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக நிறைய பேர் மாற்றி எழுதுறாங்க. இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி கூட ஹில்லில் ஒரு மேடம் மாற்றி வந்து கீழே விழுந்தாங்க. ஸோ நிறைய கேணியில் விழுந்திருக்காங்க, நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போது இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க கார் ஓட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிளச் எது, பிரேக் எது, ஆக்சிலேட்டர் எதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அதோட யூசேஜ் சொல்லிக் கொடுக்கணும். எவ்வளோ பிடிக்கணும், எப்படி பிடிக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் கண்ட்ரோல், ஃபுல் லெஃப்ட் எது, ஃபுல் ரைட் எது, ஃபுல் ஸ்ட்ரைட் எதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். 3வது